கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறபடினாலே, அவர் ஒருவரே அதிகாரமுள்ளவராய் இருக்கிறபடினாலே வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதியாகமம் தன் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, இருளின் மேல் ஜலத்தின் மேல் தேவ ஆவின் அசைவாடி கொண்டது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிற சங்கீத புத்தகத்தில் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அநேக நாட்களாய் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் நான் சொல்லுகிறேன். என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது உமது வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லாசருவே எழுந்து வா என்று கட்டளையிட்டார். அந்த வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கினது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த மனுஷன் உயிரோடு எழுந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல அப்படியே நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வதாக அவர் கட்டளையிட நிற்கும். உன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை நீ இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் படகிலே செல்லும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த காற்றும் கடலும் அலைந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காற்றும் கடலும் பயங்கரமாய் கொந்தளிக்கிற வேளையில் எல்லாரும் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி கவலைப்பட்ட வேளையில் எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் கட்டளைக்கு வானமும் பூமியும் கீழ்ப்படிந்தது. வானமும் பூமியும் அல்ல, பிசாசின் வல்லமைகளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆவிகளால் நீங்கள் தொந்தரவுப்பட்டு கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் எதெல்லாம் கட்டளிடாரோ அதெல்லாம் உன்னை விட்டு விலகி போகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.